ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜேகேவோடைய ஐடல் ஹஸ்பண்ட் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னா நீங்களும் ஜேகேவும் சில பல குஜால்ஸ் வேலைலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? அச்சோ ஜங்குக்கா, என்ன நீங்கள் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் ஜங்குக்கா. என்னால் முடியலடி, நைட்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்க விட்றி. டயர்டாக இருக்குடி. என்னால் முடியாது, எனக்கு இப்போவே பண்ணி ஆகணும். வாங்க ஜங்குக்கா, என்ன நீங்கள் இதுக்கு இப்படி டயர்டாயிட்டீங்க? போடி நடி. எங்கள் கொரியாலலாம் 15 மினிட்ஸ் மட்டும்தான், அதுக்குள்ளேயே நாங்கள் எல்லாமே முடிச்சிருவோம். நீங்கள் என்ன இந்தியாவில் இவ்வளோ ப்ராசஸ்லாம் இருக்குது? என்னால் முடியலடி, போடி, நம்ம நாளைக்கு வேணால் பார்த்துக்கலாமா? ஜங்குக்கா, என்ன நீங்கள் இதுக்கே இப்படி அழுத்துக்கிறீங்க? அப்போ லைஃப் லாங் எப்படி என் கூட பண்ணுவீங்க? ஒன் டேக்கே இப்படி சொல்கிறீங்க. அப்போ அவ்வளோதானா எல்லாமே? பொம்மை, அப்படி இல்லடி, லைஃப் லாங் நான் பண்ணுவேன். எனக்கு எப்படி அதெல்லாம் சலிச்சு போகும்? அது எப்போவுமே பண்ணிகிட்டே இருந்தால் ஓகே. திடீர்னு ஃபஸ்ட் டைம் அதுவும் உன் கூட பண்ணுறேன்னா அதுவும் நம்ம எப்போலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். நேற்று நைட் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணோமா, இப்போ என்ன டைம்? 8 o'clock டி. தூங்க கூட இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம வேணும்னா தூங்கிட்டு அப்புறமா பண்ணலாமே. வாடி, வா தூங்கலாம், வா. என்னை விடுங்க, போங்க ஜங்குக்கா. நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லவே இல்லை. போங்க. அச்சோ என் பொம்மை குட்டி, அப்படிலாம் இல்லடி, வா நம்ம பண்ணலாம், வா. ஒன்றும் வேணாம், போங்க, என்னை முதல்ல விடுங்க. போகவா? அப்போ வேணாமாடி? வேணாம், போங்க. நிஜமா வாடி, நான் போட்டா? போகாதீங்க ஜங்குக்கா, போகாதீங்க. என்னை பார்த்து உங்களுக்கு பாவமாக தெரிலையா? நான் மட்டும் எப்படி பண்ண முடியும்? நீங்களும் சேர்ந்தால் தானே நிறையா பண்ண முடியும். வாங்க ஜங்குக்கா. இப்படி க்யூட்டாக பண்ணியே மனுஷனெல்லாம் கொல்றது. போங்க ஜங்குக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படிலாம் சொல்லாதீங்க. ஐயோ, ஒரு மாதிரி இருக்கா? அப்போ இதுக்காகவே, உன் வெக்கத்துக்காகவே எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம் போலையடி. ஐயோ, இப்படிலாம் வெக்கப்படாதடி. ஏன்டி? முடியலடி. ஜங்குக்கா, சும்மா இருங்க ஜங்குக்கா. சரி, வா 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 வா. அப்புறம் இன்னும் எவ்வளோ நேரம்டி பண்ணணும்? இன்னும் ஒரு 30 மினிட்ஸ். எது 30 மினிட்ஸா? ஆமாம். ஏன் சாருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கோ? சோ பாவம் என் குழந்த. ஆனால் ஒன்று ஜங்குக்கா, நான் ஒன்று நினச்சேன், என்ன தெரியுமா? என் ஜங்குக்கா ரொம்ப ஸ்ட்ராங். அது டயர்டே ஆகாது, எவ்வளோ வேணால் செஞ்சுட்டே இருக்கும். அப்புறம் அது துருன்னு என்ன வேணால் பண்ணிகிட்டே இருக்கும், எப்போவுமே டயர்டே ஆகாது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க ஒரு சார். என்ன பண்ணுறது, பாவம் ரொம்ப நோஞ்சானா இருக்காங்க. சொச்சோ, எது அடிங்க? நோஞ்சானா? என்னை பார்க்க நோஞ்சா மாதிரி இருக்காடி? என் பாடியை பார்த்தா உனக்கு நோஞ்சா மாதிரியா இருக்குது? டயர்டாக இருக்க மாதிரி இருக்காடி? இப்போ பாருடி, இந்த ஜங்குக் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன், எவ்வளோ ஃபாஸ்டானவன் தெரியும். இப்போ பாரு. ஜங்குக்கா மெதுவாக பண்ணுங்க, அப்புறம் ரொம்ப பெயினாக இருக்கும் ஜங்குக்கா. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்குடி. ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். இப்போ நீங்கள் பண்ணுவீங்க, அப்புறம் மசாஜ்லாம் பண்ணி விட்றது யார்? நான் தானே. அது ஒரு பொண்டாட்டியாக நீ செய்ய வேண்டிய கடமைகள். சரி. பொம்மை, என்னங்க? கிட்ட வாயேன். வந்துட்டேன். இன்னும் கிட்ட வாடி. இது போதுமா? இன்னும் கிட்ட. வந்துட்டேன், சொல்லுங்கள். என்ன பாரு. பார்த்துட்டேன். என் கண்ணை மட்டும் பாரு, என் கண்ணை மட்டும். பார்த்துட்டேன், சொல்லுங்கள். அவனை கேட்பேன், அது நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும், ஓகேவா? என்ன கேட்க போகிறீங்க? சொல்லுங்கள். அது ஏண்டி என்ன பிடிச்சிருக்கு? 7 பேர் இருக்காங்க பிடிஎஸ் அப்படின்றதுல. அதில் நீ ஏன்
என்னை மட்டும் சூஸ் பண்ண? என்ன மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கு? என் கூட மட்டும் லைஃப் லாங் கூட இருந்தால் நல்லா இருக்கணும்னு ஏண்டி உனக்கு தோணுச்சு? ம் ஆ, தெரியலையே. ஏய் சொல்றீ. அது எனக்கு நிஜமாகவே தெரியல. ஒரு பர்சனை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எதுனா ரீசன் இருக்கும். எனக்கு இதனால தான் அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்கும்? எனக்கு நிஜமாகவே தெரியல ஜங்குக்கா. அப்படியா? அப்போ ஏன் 7 பேரில் என்னை மட்டும் உன் லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்கும்னு ஏன் நினச்ச? ம் அது அதுவும் எனக்கு தெரியலையே ஜங்குக்கா. ஏ என்னடி எதுக்கு எடுத்தாலும் தெரிலன்னு சொல்கிற? ஏதாவது சொல்லுடி. அச்சிச்சோ, என் குழந்தைக்கு உடனே கேட்டாகணுமாக்கும். என்ன சொல்லலாம்? இருங்க யோசிச்சு சொல்கிறேன். நீங்கள் பிக்கெட்குள்ளே வந்த புதுசில் ரொம்ப குட்டியாக சமத்தாக இருப்பீங்களா? அப்புறம் உங்கள் ஹியூங்ஸ் யாராச்சும் அழுதுட்டா நீங்களும் அழுதுடுவீங்க. அந்த முயல் கண்ணை வச்சுட்டு தேமி அழுவீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் சென்சிட்டிவான முயல் குட்டின்னு தெரிஞ்சது. ஸோ அதனால தான். அதோட 7 மெம்பர்ஸுமே, அதாவது 6 பேருமே அழுதுருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும் போல் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட மட்டும் நான் இருக்கேன் ஜங்குக்கா, எப்போவுமே நான் இருப்பேன், நீ எதுக்குமே அழுகாத அப்படின்னு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி சொல்லணும் போல இருந்துச்சு. அதனாலேயும் என்னமோ உங்கள் மேலே லவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற சேட்டை அண்ட் எதுக்குமே பயப்படாத அந்த துருன்னு இருக்கிற பையன், அப்புறம் எல்லாரையும் சிரிக்க வச்சு பார்க்குறது, அது எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிச்சது. அதை விட உங்கள் வாய்ஸ், ஐயோ நான் அதை எவ்வளோ க்ரேஸியாக கேட்பேன் தெரியுமா? அவ்வளோ அட்மையர் பண்ணி கேட்பேன். அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்கும் போதே. எனக்கு ஸ்டார்டிங்லாம் நீங்கள் என்ன பாடுறீங்க அப்படின்ற சுத்தமாக எனக்கு புரியாது, லாங்குவேஜே தெரியாது. ஆனாலும் உங்கள் வாய்ஸ்க்காகவே நான் கேட்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாடுறீங்க, என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் எனக்கு புரிகிறக்காகவே நான் கொரியன் கற்றுக்கிட்டேன் தெரியுமா? அப்படியா? ஆமாம் தெரியுமா. எனக்கு அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் எப்படியோ உங்களை மனசில் வச்சுட்டு எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன் தெரியுமா? ஆமாம், நான் கேட்குறேன், இப்போது உங்களுக்கு எதுக்கு? எவ்வளோ பில்லியன்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க இந்த வேர்ல்டில். எவ்வளோ பேர் உங்கள் மேலே க்ரேஸியாக இருக்காங்க. ஆனால் ஏன் என்னை பார்த்தோன்னே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிங்க? உங்களுக்கு ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு? இப்போ சொல்லுங்கள். அது எங்கள் ஆயா மாதிரியே இருந்தியா, அதான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். எங்கள் ஆயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல ஆயாவெல்லாம், அதான் ஆயா மாதிரியே இருக்க ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஜங்குக்கா என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நான் சும்மா சொன்னேன்டி. எனக்கும் தெரிலடி, எனக்கு ஏன் அப்படி தோணுச்சு. நீ அழுகும்போது உன்னை கம்ஃபர்ட் பண்ணணும். எவ்வளோ கேர்ள்ஸ் வருவாங்க அழுவாங்க, நான் உங்கள் ஹேண்டை மட்டும்தான் ஹோல்ட் பண்ணி ஏன் அழுகுறீங்க அழாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் உங்ககிட்ட மட்டும் உன் சீக்ஸை ஹோல்ட் பண்ணி நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. எனக்குமே இப்போ வர தெரில அதுக்கான ரீசன். என்ன ஏதோ பண்ணிட்டடி நின்று, ஏதோ தான் பண்ணிட்டேன். இதோ இந்த கண் இருக்கே, இந்த கண்ணை வச்சு தான் ஏதோ பண்ணிட்டேன் என்னென்ன. நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. நான் அப்போ கூட உங்களை நான் பார்க்கக்கூட இல்லை, நான் அழுதுட்டு தானே இருந்தேன். என்னை பார்க்கவே இல்லை. நீ எல்லாருமே பார்த்த, ஆனால் என்னை மட்டும் பார்க்கல. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அவள் என்னை மட்டும் பார்க்க மாட்றா? என்னை பார்த்தா தானே நல்லாயிருக்கும், என் கண்ணை பார்த்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுடி. அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் நீ எல்லார்ட்டையுமே கொஞ்சம் சிரித்து பேசினேன், ஆனால் என்கிட்ட வரும்போது மட்டும் அழுதுட்டேன். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ எதுக்கு என்கிட்ட வந்தோன்னே அழுகுறா அப்படின்னு. அதனாலே என்னமோ ஓ மேலே எனக்கு லவ் வந்துடுச்சு போல். அப்படியா? சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. என்னடி இப்போ பேசிட்டு தானே இருந்த, அதுக்குள்ளேயே ஆண்டி கூப்பிடுற? ஜங்குக்கா வாங்க, டைம் ஆயிடுச்சு, நம்ம இப்போவே பண்ணாதான் அப்புறம் ஹியூங்ஸ்லாம் வந்துட்டா எப்படி பண்ண முடியும்? நீங்கள் ஏன் கூட இருப்பீங்களா இல்லை அவங்க கூட இருப்பீங்களா? அவங்க கூட தானே இருக்கணும். அதில் என்ன இருக்குது, நான் உன் கூட இருப்பேன், என் பொண்டாட்டி கூட இருப்பேன். அதெல்லாம் தப்பு, நீங்கள் அவங்க கூட தான் இருக்கணும் ஜங்குக்கா. அவங்க வர்றக்குள்ளே நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னா அப்புறம் ஃப்ரீயாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. வாங்க. ஐயோ போடி அடியே ஜங்குக்கா, இப்போ வாரீங்களா என்ன?
சரி சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது ஏய் பொம்மை, என்னங்க உனக்கு ஏன்டி ஏசி கீழே தான் இருக்கு, இப்படி ஸ்வெட் ஆகுது? ஆ எனக்கு மட்டும் எங்கே ஸ்வெட் ஆகுது? உங்களுக்கும் தான். இருங்க நான் வைப் பண்ணி விட்றேன். அவ்வளோதான், முடிய போகுதில்ல. இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. நல்லா இருந்துச்சுடி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கலாமா? இதுக்கு மேலேயா? நான் சாருக்கு அவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போல்லாம் வரலை, இப்போ கூப்பிடுறீங்களா? அதெல்லாம் நான் வர மாட்டேன், எனக்கு இப்போ டயர்டாக இருக்குது. என்னடி, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு வழியாக முடிஞ்சிட்டோங்கக்கா. ஆமாண்டி, அப்பாடா ஒரு வழியாக முடிச்சிட்டோம் நம்ம. எனக்கு செம்ம டயர்டாக இருக்குடி. நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறேன். நீ பின்னாடியே வா. நான் சரி, நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வரேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஜங்குக்காவும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்து உள்ளே போயிடுறாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு அவரும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வந்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடுறீங்க. இங்கே வந்து ஜேகேக்கு வந்து காலிங் பெல் சவுண்டு வந்து கேட்குது. ஸோ அவர் வந்துட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஹியூங்ஸ் வாங்க வாங்க. ஜங்குக்கா எப்பட்றா இருக்க? நல்லா இருக்கேன் ஹியூங், வாங்க உள்ளே வாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வந்து உள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பாய்ஸ் 6 பேரும் தான் வந்துட்டு ஜேகேவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜங்குக்கி என்னடா ஆச்சு உனக்கு? உன் கண்ணெல்லாம் ஏன் அவ்வளோ சிவப்பாக இருக்குது? என்னாச்சு? நைட்லாம் தூங்கலையா நீ? அதை ஏன் ஹியூங் கேட்குறீங்க? நைட்லாம் நான் தூங்க கூட இல்லை தெரியுமா, செம்ம டயர்டாக இருக்குது எனக்கு. ஏன்டா எதனா வேலை பார்த்தீங்களா என்ன? ஆமாம் ஹியூங், சரியான வேலை. அந்த ஒயன் இருக்காளே பொம்மை எனக்கு கொஞ்சம் கூட தூங்கவே விடலை ஹியூங், சரியான ஒர்க்கு கொடுத்துட்டா. அப்படி என்னடா பண்ணீங்க? அதுவா, அதான் ஜின் ஹியூங் வந்துட்டு மிலிட்ரி போகிறாருல்ல, அதுக்காக அவ கையால் அவருக்கு சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்கணுமா, அதுக்காக தான் என்னை நைட்லேருந்து தூங்க விடாமல் சரியான ஒர்க்கு. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஏதோ ஒரு ஸ்வீட் சொன்னாலே, குலோப் ஜாமுன் பால்கோவா, அந்த ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் நாங்கள் செஞ்சே முடித்தோம் தெரியுமா. அதுலேருந்து எல்லா வெரைட்டியான டிஷ்ஷையும் அவள் செஞ்சுட்டாகியும், கூட எண்ணெயும் வச்சு செஞ்சுட்டா. எது, ஒயன் எனக்காக சமைச்சாளா? ஆமாம் ஜின்னு, உனக்காக தான் என்னை வச்சு செஞ்சு உனக்காக சாப்பாடு செஞ்சா. இப்போ எங்கே அவ? இந்த இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கா, இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வெளியில் வந்துடுறீங்க. தென் சவுண்ட் கேட்டுட்டு வந்துட்டு ஹாலுக்கு வந்தால் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஜோனி, ஜின் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அச்சோ என் பூனை வந்துட்டிங்களா? அப்புறம் ஹோபா, எனக்கு ஸ்ப்ரைட் வாங்கிட்டு வர சொன்னானே, வாங்கிட்டு வந்தீங்களா? அப்புறம் எங்கே தயாங் ஜிம்மெல்லாம் ஆளே காணும்? இதோ இருக்கும், இந்தா இருக்கும். அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? உள்ளே வாங்க. இல்லை, உன்னை எப்போ பார்த்தாலும் அவங்க மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறாங்க, நாங்கள் 2 பேரும் கண்ணுக்கு தெரியவே மாட்டோம். அதான் எங்கள் 2 பேரையும் நீ தேடுறியான்னு பார்த்தோம். பரவாயில்ல, தேடுற போலையே. ஜிம்மன், உங்களை எப்படி நான் தேடாமல் இருக்க போகிறேன்? உள்ளே வாங்க முதல்ல 2 பேரும் அப்படின்னு எல்லாருமே போயிட்டு சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறீங்க. பேமும் இருக்காங்க, அவங்க லேப்பில் வந்து படுத்துக்கிறான். நீங்களும் ஜேகேவும் நைட் ஃபுல்லாக கண் முழிச்சு ஜின்காக குக் பண்ணது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒயன், சொல்லுங்கள் சக்கரை, என்ன வேணும்? எதுனா வேணுமா? இல்லை, எனக்கு எதுவும் வேணாம். நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணியிருக்க? எதுக்காக? எதுனா நார்மலாக எதனா பண்ணியிருக்கலாம்ல. எதுக்காகவா? நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? நீங்கள் எங்களை விட்டுட்டு 2 இயர்ஸ் மிலிட்ரி சர்வீஸ் போகிறீங்க, அங்கே ஃபுட்லாம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுல்ல, அதனால தான். அதுக்குன்னு இவ்வளோ பண்ணணுமா ஒயன்? நைட்டும் 2 பேர் தூங்க கூட இல்லை, எவ்வளோ டயர்டாக இருப்பீங்க 2 பேரும். நீங்கள் வேணா தூங்குறீங்களா? கொஞ்சம் நேரம் தூங்குங்க, நாங்கள் வேணும்னா சும்மா உட்காந்துருக்கோம். அதெல்லாம் இல்லை, எங்கள் 2 பேருக்கும் டயர்டெலாம் இல்லை. ஜங்குக்கா, உங்களுக்கு டயர்டாக இருக்கா இப்போது?
ஆ இல்லை பொம்மை, எனக்கு இப்போ டயர்டாலாம் இல்லை. நான் ரொம்ப நார்மலாக தான் இருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டோம்ல, அதனால் எனக்கு டயர்ட்னஸ் தெரியல. பாருங்கள், ஜங்குக்காக்கும் டயர்டாக இல்லையா, எனக்கும் டயர்டாலாம் இல்லை. நம்ம உட்காந்து பேசலாம் சரியா? இல்லை ஓயன், எதுவும் பேசாதீங்க ஜின், சும்மா இருங்க சரிங்களா? எதுவுமே இதுக்கு மேலே பேசுனீங்க அவ்வளோதான், எனக்கு கோவம் வந்துடும். சரிங்க மேடம், நான் எதுவுமே சொல்லலை, ஓகேவா? அது நம்ம எதனா டிவி பார்க்கலாமா? என்ன பார்க்குறது? யும் சொல்லு ஜங்குக்கா. நம்ம லாஸ்ட்டாக ஷூட் பண்ணோம்ல ரன் எபிசோடு, அது ரிலீஸ் ஆகிடுச்சா? ஆமாம், ரிலீஸ் ஆகிடுச்சுடா. நேற்று நைட்டு தான் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆகிட்டுக்கும். ஒயன் சொல்லுங்கள் நம்ஜோன், நம்ம வேணும்னா ரன் பிடிஎஸ் லாஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? பார்க்கலாம், எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்துட்டு டிவி ஆன் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு பேமை வந்து உங்கள் லேப்பில் வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி படுக்க வச்சுட்டு நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துருக்கீங்க. லைக் உங்கள் லெக் ரெண்டுமே வந்துட்டு ஜேகேயோட லேப்பில் இருக்குது. உங்கள் ஷோல்டர் அண்ட் ஹெட் வந்துட்டு டயாங்கோட ஷோல்டரில் வந்துட்டு அப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விசில்லாம் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணி வைபோடு வந்து அந்த எபிசோடை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அது ரொம்ப ஃபன்னாக இருக்குது. நிறையா கேம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதில் நம்ம பாய்ஸ் 7 பேருமே ரொம்ப காமெடியாக க்யூட்டாக தென் ரொம்ப டேலண்டடாக வந்துட்டு அதில் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. நீங்கள் இது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அதில் மோஸ்ட்லி வந்துட்டு ஜேகே தான் வந்துட்டு நிறையா இதில் வந்து வின் பண்ணுறாரு. ஜேகே அண்ட் தயாங் 2 பேருமே. நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு என்கரேஜ் பண்ணி அப்படி கத்திகிட்ருக்கீங்க அவங்களோட நேம்லாம் சொல்லி. தென் நெக்ஸ்ட் எபிசோடில் அதில் ஒரு கேம் இருக்குது. லைக் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு அந்த பிளேட்டில் வந்து பால்ஸ்லாம் வச்சு அது ஸ்டெப்ஸில் வந்து ஏறணும். நீங்கள் வந்து ரன் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் அதில் வந்துட்டு ஜிம்மினை வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க. அது எல்லாருமே கலாய்க்கும் போது உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. நீங்கள் வந்து ஜிம்மினை வந்து கலாய்ச்சி சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஜிம்மினை வந்து க்யூட்டாக பவுட் பண்ணிகிட்டே உங்களே வந்து பார்த்துட்டே இருக்கார். தென் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த சோப்பு தண்ணியில் வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஜிம்மின் வந்துட்டு க்யூட்டாக விளாண்டுட்ருக்காரு, ஒரு குழந்த மாதிரி. அந்த அவருக்கு ரொம்ப பிடிச்சி அதில் விளாண்டுட்டு இருந்திருப்பார். அதில் கீழெல்லாம் விழுந்து அதோட லைக் சோப்பு நுரை எல்லாமே வந்து ஜிம்மினோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒட்டிக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது. உங்களுக்கு செம்மையாக சிரிச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஜிம்மினோட லேப்லேயே அப்படியே தட்டி சிரிச்சிட்டே இருக்கீங்க. அவரும் கடந்து சிரிச்சிட்ருக்காரு. அவருக்கும் காமெடியாக இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் 7 பேருக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு பேபி மாதிரி வந்து தெரியுறீங்க. அவங்க வந்து அப்பப்போ உங்களை வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஜங்குக்காவை எவ்வளோ அளவுக்கு லவ் பண்ணி கேரோட பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மெம்பர்ஸ் 6 பேரையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம பாய்ஸ்க்கு வந்துட்டு ஹார்ட்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸோடய வந்துட்டு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் வந்துட்டு நிறையா மூவிஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னென்ன மூவிஸ் பிடிக்கும்? ஜேகேக்கு பிடிச்ச டைட்டானிக் மூவி அது பார்க்குறீங்க. தென் உங்களுக்கு பிடிச்ச தமிழ் மூவி அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போது ஒரு டைம் வந்துட்டு 12:30 PM இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போது டைம் என்ன இருக்கும்? 1:30 மணி ஆயிடுச்சா? அச்சோ, டிவி பார்த்ததில் எல்லாமே மறந்து போயிட்டேன். எல்லோரும் எந்திரிங்க ஜங்குக்கா, நம்ஜூன் எல்லோரும் எந்திரிங்க. எங்க ஒயன்? டைம் ஆயிடுச்சு, சாப்பிடணும்ல. நான் வேறு பேமுக்கு வேறு சாப்பாடு ஊட்டணும். வாங்க எல்லோரும் வேமா எந்திரிங்க. ஒயன், நாங்கள்லாம் 3 o'clock தான் சாப்பிடுவோம். அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி சீக்கிரமே சாப்பிடணும். வாங்க எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் வந்துட்டு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து டைனிங் டேபிளில் வந்து எடுத்து வச்சுட்டு தென் பேமுக்கு வந்துட்டு ஃபுட்லாம் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு வரீங்க. ஸோ நம்ம பாய்ஸும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து எல்லோரும் வந்து உட்காடுறாங்க. மியாவ்
ஆ என்ன பூனை? ஆ அப்புறம் என்ன சாப்பாடு செஞ்சுருக்க? என்ன இவ்வளோ டிஷ்ஷு? கிட்டத்தட்ட இதுவே ஒரு 50க்கு மேலே இருக்கும் போலயே. என்ன இவ்வளோ வெரைட்டியாக செஞ்சுருக்க? ஆமாம், இது பேர்லாம் என்ன? ஆ அதுவா, இது பிரியாணி, இது மட்டன் சுக்கா, இது 65, இது எக் கறி, இது தால், இது ஆனியன் ரைத்தா, இது மஷ்ரூம் பிரியாணி, இது ஃபிஷ் கறி. ஸோ நீங்கள் செஞ்சு வச்சுருக்க எல்லா வெரைட்டியான ஃபுட்டு நேம் எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அதெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் நம்ம பாய்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. ஒயன் என்ன நீ வளவலன்னு பேசிகிட்டே இருக்க? இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக பசிக்குது. வேமா சாப்பாடு எடுத்து வை. வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜிம்மன் சொல்லுடி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, டயட் இருக்க அது இருக்கன்னு கொஞ்சமாக சாப்பிட்டீங்க, அவ்வளோதான். ஒயன் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜிம்மன். இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு நிறையா சாப்பிடணும், சரிங்களா? அது என்ன, நீங்கள் மட்டும் ஏன் அவ்வளோ டயட் இருக்கீங்க? எதுவுமே சாப்பிட்றதே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஹெல்த்தை பார்த்துக்கவே மாட்டிங்களா? நிறையா சாப்பிடணும், சரிங்களா? இப்போ மாதிரி நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க ஜிம்மன். ஐயோ, புராணத்தை ஆரம்பிச்சிட்டாடா ஜிம்மன். இல்லைம்மா, நீ சொல்லு. அங்கே பாருங்கள் ஜிம்மன், ஒழுங்காக சாப்பிடணும். டயட்லாம் நீங்கள் வந்து எப்போ வேணால் இருந்துக்கோங்க. நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன உடம்பு இருக்குன்னு நீங்கள் வந்து டயட் இருக்கீங்க? எனக்கு சுத்தமாக புரியலை. ஜங்குக்கு இருக்காரா? ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குமே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். டயட் நீங்கள் எதுக்கு இருக்கணும்? ஒரு கொஞ்சமாக இருக்கலாம், கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணலாம், பரவாயில்ல. நீங்கள் எதுவுமே சாப்பிடவே மாட்டீங்க ஜிம்மன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீங்கள் இப்படி இருக்கிறது அப்படின்னு. நீங்கள் ஜிம்மினை செம்மையாக திட்டிகிட்டே இருக்கீங்க. போதுமா தாயே, போதும். நீ திட்டல நான் டயட்டே மறந்துடுவேன் போல். நீ சாப்பாடை போடு, நான் சாப்பிட்றேன். ஓகேவா? நான் இனிமேல் டயட்டே இருக்க மாட்டேன். சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லவும், நீங்களும் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஃபுட்லாம் வந்து எடுத்து வைக்கிறீங்க. அதாவது இலையில் வாழை இலை இருக்கும்ல, அதில் வந்துட்டு எல்லா ஃபுட்டையுமே வந்து எடுத்து வைக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து கையிலலாம் வந்து சாப்பிட தெரியல. நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கையில் எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறீங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி பார்த்து ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. ஜிம்மன் சொன்ன மாதிரியே வந்துட்டு நிறையா சாப்பிட்றாரு. யூங்கிலாம் வந்து வாயவே திறக்கலை. அந்த குழந்தை அது வாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்குது. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவ்வளோ பசியில் இருந்திருக்கும் போல் அவ்வளோ சாப்பிட்றாரு. ஜேகோப் எல்லாருமே நிறையா பேசிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. தென் ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வெத்தலையில் அந்த பாக்கெல்லாம் வச்சு சுண்ணாம்புலாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு கொடுக்குறீங்க அவங்கக்கிட்ட. இதெல்லாம் சாப்பிடணும், அதுதான் வந்துட்டு டைஜின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. தென் அவங்களும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நியூவாக இருக்குது. இந்தியன் கல்ச்சர் வந்துட்டு நியூவாக இருக்குது. பட் எல்லாமே பிடிச்சிருக்கு. அது எல்லாமே அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. தென் இப்போ எல்லாருமே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லாக இருக்குது. அப்படியே தொப்பை வந்த மாதிரி வயிறுலாம் பெருசாக இருக்குது. அவங்க எல்லாருமே வந்துட்டு மயக்கத்தில் வந்து படுத்திருக்காங்க. செம்ம தூக்கம் வேற வருது. நீங்கள் போய் உட்காந்துட்டு, சக்கரை சொல்லுமா, என்ன வேணும்? நீங்கள் எப்போ மிலிட்ரி போகிறீங்க? அதுக்கு இன்னும் 2 months இருக்குது. இப்போ தானே அக்டோபர் மந்த்து, டிசம்பர் மந்த் தான் போகிறேன். அங்கே நிறையா கஷ்டமாக இருக்குமா? நிறையா ஒர்க்கு கொடுப்பாங்களா? வெயிலெல்லாம் இருக்கணுமா? தண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்களா? சாப்பாடுலாம் எப்படி இருக்கும்? அங்கே எப்படி தூங்குவீங்க? ஓயன், ஏன் இப்படி ஒரி பண்ணிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும். என்ன, ஒர்க்கு வந்து நிறையா இருக்கும். நம்ம போயிட்டு நம்ம ஒரு பெரிய ஆள், நான் ஒரு செலிப்ரிட்டி, நான் ஒரு ஐடல் அப்படின்றத நான் என்றைக்குமே காட்டிக்கவே கூடாது. அதுவும் தப்பு தான். நான் போயிட்டு ஒரு நார்மல் ஹியூமனாக அங்கே போய் ஒர்க் பண்ணணும். நார்மல் ஹியூமனுக்கு எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஓகேவா? நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத. அங்கே போயிட்டு நான் நல்லா தான் இருப்பேன். அப்படியா? அப்போது 2 years உங்களை நான் பார்க்கவே முடியாதா? எப்பயாச்சும் தான் பார்க்க முடியுமா? அப்படின்னு இருக்காது. ஒரு 1 month once பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படியா?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிடுறீங்க. இதை நம்ம பாய்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு உங்களை வந்து சேட் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறையா ஃபன்னியாக வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜிம்மன், ஏய் ஒயன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுண்டி, கேட்கட்டா? ம் ஆ என்ன வார்த்தை? என்ன கேட்கணும்? ம் கேளு, சொல்கிறேன். இல்லை, நீ உன் ஃப்ரெண்ட்ஸை எப்படி கூப்பிடுவ? எப்படி கூப்பிடுவேன்னா புரியலையே. இல்லை, நீ எல்லாரையுமே உன் ஃப்ரெண்ட்ஸை வாடா போடான்னு சொல்கிற, நேம் சொல்லி கூப்பிட்ற, ஏன் எங்களை கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக வா போன்னு சொல்கிற, எங்கள் நேம் சொல்கிற, எங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க. ஆனால் ஏன் ஜங்குக்காவை மட்டும் ஏங்க வாங்க போங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க? ஏன்டி, அவள் எதுவும் ஒன்று மிரட்டி வச்சுருக்கானா என்ன? என்னை வந்து அப்படி தான் கூப்பிடணும்னு சொல்லி வச்சுருக்கானா என்ன? ஜங்குக்காவா? ஜங்குக்கா என்ன மிரட்டுறாரா? அவரே என்ன மிரட்டணும்? அதை விட அவர் என்ன வாங்க போங்கலாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் தான் அவர்கிட்ட சண்டை போட்டு நான் வாங்க போங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லிகிட்ருக்கேன். அதான் ஏன்டி, நீ அவனையும் வா போ அப்புறம் நேம் சொல்லியே கூப்பிடலாம்ல? அது அப்படி இல்லை ஜிம்மன். என் லைஃப்பில் நான் இவ்வளோ பாய்ஸை மீட் பண்ணியிருக்கேன். என் கூட படித்தவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நிறையா எனக்கு என்ன பிடிக்காதவங்க, அப்புறம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ், நான் ரோட்டில் பார்க்குறவங்க, நிறையா பேரை பார்த்துருக்கேன். நான் சில பேரை பாசமாக வாடா போடா அப்படின்னும் பேசியிருக்கேன், கோவத்தில் திட்டவும் செஞ்சுருக்கேன். ஆனால் அவங்கக்கிட்டலாம் நான் நிறையா கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருக்கேன், பட் அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு யாரையுமே வந்து ஏங்க வாங்க போங்கன்னு நான் மரியாதையாக கூப்பிட்டதே இல்லை. அப்படின்னு கூப்பிட தோணுறது ஜங்குக்கிட்ட மட்டும்தான். நம்ம எவ்வளோ பேர்கிட்ட எப்படி வேணால் கூப்பிட்டு போயிடலாம், ஆனால் வாடா போடான்னு சொல்கிறத விட ஏங்க வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப் பார்ட்னரை கூப்பிடும் போது அது ஒரு தனி ஃபீல், தெரியுமா? அதெல்லாம் ஒரு சில பேருக்கு புரியறதே இல்லை ஜிம்மன். நம்மளோட லைஃப் பார்ட்னரை நம்ம மட்டும்தான் வாடா போடான்னு சொல்லணும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கூப்பிட்றத விட ஒரு மரியாதையாக கூப்பிடும் போது நமக்குள்ளே ஒரு புது ஃபீல் வரும். நம்மளோட லைஃப் பார்ட்னரை புதுசாக நம்ம டெய்லி பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். டெய்லி அந்த ஏங்கன்னு சொல்லும் போது ஒரு குட்டி ப்ளஷ் நமக்குள்ளே வரும். அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி அவரை ஃபேஸை நம்மளால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு ஷைனஸ் வரும். டெய்லி ஏதோ அவரை புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அதெல்லாம் அந்த வா போன்னு சொல்கிறதுல வருமானு எனக்கு தெரியல, பட் இது டிஃப்ரெண்ட் தான் எப்போவுமே. அதுக்குன்னு நான் அதையும் தப்பு சொல்ல மாட்டேன், அதுவும் ஒரு குட் ஃபீல் தான். பட் அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இருக்க கம்ஃபர்ட்னஸை விட இதில் அதிகமாக லவ் ஃபீல் கொடுக்கும், தெரியுமா? இதெல்லாம் உனக்கு புரியாது ஜிம்மன். உனக்குன்னு ஒருத்தி வருவா, அப்போ உன்னை அப்படி கூப்பிடுவா, அப்போ தான் உனக்கு புரியும். அடிப்போடி, என் வாழ்க்கையில் அந்த மாதிரி குட் ஃபீல்லாம் கிடைக்க போகிறதே இல்லை. ஏன் ஜிம்மன்? ஏன் என்னாச்சு? ஏன் கிடைக்காது? அதுக்கு வாங்க போங்கன்னு கூப்பிட்றதுக்கெலாம் அதோ அவன் ஃப்ரெண்டு இருக்காளே மினி குட்டி, அவள் கூப்பிடணுமே. அவள் தான் வாய்க்கு வந்த மாதிரிலாம் என்னை திட்டிகிட்டே கிடக்குறா, போடா அவனே போடா இவனேன்னு. என்ன பண்ணுறது? அப்போல்லாம் கூப்பிட்டா தானே இந்த மாமனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அவள் கூப்பிடவே மாட்டா போலையே. ஓ, என்ன மினிக்கு ரூட்டு விட்டுட்ருக்கீங்களா? அது 2 வருஷமாக போயிட்டு தான் இருக்குது. உங்ககிட்ட தான் நாங்கள் சொல்லலை. அட பாவி, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூட இல்லை, பார்த்தியா? ஒயன், நான் மட்டும் இல்லை ஒயன், இதோ பக்கத்தில் உட்காந்துருக்கானே என் மச்சான் டயோங், அவன் கூட தான். டயோங், நீங்களுமா? யார் அது? அது அது ஒயன். சொல்லு, எதுக்கு இப்படி பல்ல காட்டுற? சொல்லு ஒழுங்கா. சரி விடு. அது தேஜு. தேஜுவா? எந்த தேஜு? அதான் உன் தோழி தேஜு. தேஜுவை தான் கரெக்ட் பண்ணிட்டேன். அந்த நாயா? பால் டப்பா மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு உங்களை கவுத்துட்டாளா? அவளுக்கு இருக்கு, கால் பண்ணட்டும், அவ்வளோதான் என்கிட்ட செத்தா. ஒயன், அவளை திட்டாத என்ன, அவள் ரொம்ப பாவம் என்ன, குழந்த மாதிரி. ஓ, குழந்த மாதிரியா?
சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். ம். அப்புறம் ஜிம்மன், எப்போ லவ் சொன்னீங்க 2 பேரும்? அவன் சொல்லிட்டான், நான் இன்னும் சொல்லலை. சொல்லலையா? ஏன் சொல்லலை? நான் பக்கத்தில் போனாலே என்னை திட்டுறாவ, நான் எங்கே சொல்கிறது? உன்னை திட்டிகிட்டே இருக்காளா? ஏன் திட்டுறாவ? தெரிலடி, எதுக்கெடுத்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கா. நான் பக்கத்தில் போயிட்டு லைட்டாக சிரித்தா போதும் திட்டிடுறா. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அச்சோ ஜிம்மன், அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவளை சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவள் உங்களை சொல்லிகிட்டே தான் இருப்பாள், எனக்கு ஜிம்மன் அவ்வளோ பிடிக்கும், எனக்கு ஜிம்மன்னா இது பிடிக்கும், அது பிடிக்கும், ஜிம்மன்கிட்ட இது பிடிக்கும், ஜிம்மனோட டான்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். என்ன ஒன்றே ஒன்று மட்டும் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் கேர்ள்ஸ் கிட்டலாம் ஃப்ளோட் பண்ணும் போதெல்லாம் செம்மையாக காண்டாகுவா தெரியுமா? அதனால தான் என்னமோ உங்கள் மேலே இன்னும் காண்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அவகிட்ட வந்து பேசிடலாம். அது நான் என்ன பண்ணுறது, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்டு. ஓ அப்படியா? சரி சரி. ஆமாம், ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸை ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? கேர்ள்ஸை ஃப்ளர்ட் பண்ணாமல் இருக்க முடியலையோ சாருக்கு? இல்லை ஏன், அதெல்லாம் ஒரு ஜாலி தெரியுமா உனக்கு? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 8 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி வந்து பேம் யூன்டர்ன் வந்திருப்பான். 2 பேருமே வந்துட்டு அழகாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே எல்லாருமே பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் மொபைலுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. நீங்கள் ஸ்மைல் ஃபேஸோடயே வந்துட்டு அந்த மொபைலை வந்து பார்க்குறீங்க, ஸ்க்ரீனை வந்து பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் ஸ்மைல் எல்லாமே வந்து ஃபேட் ஆகிடுது. நீங்கள் சடனாக அந்த பிளேஸ்லேருந்து எழுந்துச்சி கிச்சனுக்கு போயிடுறீங்க. இதை வந்து நம்ஜூன் வந்து நோட் பண்ணியிருப்பார். ஸோ அவ்வளோதான்டா இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல். டாட்டா.